பைபிள்ல யோபை பத்தி சொல்லும் பொழுது அவன் தன் காலத்திலே வாழ்ந்த மனுஷன் இல்ல பயங்கரமான ஒரு நீதிமானா இருந்திருக்கிறாரு. இப்போ இந்த நீதிமானை பத்தி பேச சொல்றான். யாரு அவன் நீதிமானா? கொஞ்சம் ஓப்பனிங் கொடுங்க, அட்டாக் பண்றான், என்ன பண்றான் பாருங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட பெர்மிஷன் வாங்கிட்டு வந்துட்டு அந்த பிசாசு யோபுக்கு வியாதி கொடுக்குறான். அவர்கிட்ட இருந்த மிருக ஜீவன்கள் அழிக்கிறான், பிள்ளைகள் அழிக்கிறான், இருக்கிற எல்லாத்தையும் திருடுறான். ஏன்னா பிசாசு திருடன். நிறைய நேரத்தில் உங்கள் வாழ்க்கையில் சில நேரத்தில் வேலை போயிருது. அது எல்லாத்துக்கும் பிசாசு தான் காரணம்னு நான் சொல்லலை. அநேக நேரங்களில் அநேக பிரச்சனைகளுக்கு பின்னால் பிசாசு தான் இருக்கிறான். ஸ்மூத்தாக நேச்சுரலாக நடந்த மாதிரி இருக்கும். அப்படிதான் இருக்கும். யோபுக்கு அந்த மிருக ஜீவன்கள் அழிஞ்சப்போ அது பாட்டில் மேலே இருந்து ஏதோ தீ வந்துச்சுங்க போயிடுச்சுங்க. எல்லாமே நேச்சுரலாக நடந்த மாதிரி இருக்கு. ஆனால் அது நேச்சுரல் கிடையாது. சில சமயம் 100 பேருக்கு வேலை போச்சுங்க, எடுத்தாங்க, லே ஆஃப்ங்க, அதில் எனக்கும் போயிடுச்சுங்க. இல்லைங்க, பார்க்கறதுக்கு நேச்சுரலாக ஸ்மூத்தாக இருக்கு. ஆனால் பிசாஸ் அட்டாக் பண்ணப்போ உங்களை தனியாக தான் அட்டாக் பண்ணலாம். புரியுதா நான் சொல்றது? The devil is in the business of attacking you and your finances. என்ன பண்ண